கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு இப்படியாய் எழுதுகிறார். நீங்கள் ஒரு காலத்தில் நன்றாக ஓடினீர்கள், அவருக்காக எத்தனையோ வைராக்கியம் பாராட்டினீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஓட்டம் எங்கே போனது? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக தடை செய்தவன் யார் என்பதை யோசித்து பார்க்கும்படியாய் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை ஆங்கில மொழியாக்கம் எப்படியாய் மொழியாக்கம் செய்திருக்கிறது தெரியுமா? நீங்கள் நன்றாக ஓடினீர்கள், அதாவது ஏதோ ஒரு காரியம் அல்லது ஏதோ ஒரு நபர் உங்களை ஆண்டவரை விட்டு திருப்பும் வரைக்கும் நீங்கள் நன்றாக ஓடினீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஓட்டத்தின் வேகம் குறைந்திருக்கிறதே, அந்த ஓட்டம் திசை மாறி கொண்டிருக்கிறதே என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கிற நேரம் இது. நீங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக எத்தனை காரியங்களை செய்தீர்கள், எவ்வளவு வைராக்கியமாய் இருந்தீர்கள். ஆண்டவரா மற்றவர்களா என்று சொன்னால் ஆண்டவர் தான் என்று தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்காக எத்தனை இழப்புகள், எத்தனை ஏளன பேச்சுக்கள், அத்தனையும் சந்தோஷத்தோடு சகித்தீர்களே. என் தேவன் எல்லாவற்றுக்கும் பலன் தருவார், என் தேவன் என்னை இப்படியாய் தேசமெங்கும் பயன்படுத்துவார் என்று ஓடிக்கொண்டிருந்தீர்களே. இன்றைக்கு அந்த ஓட்டம் எங்கே போனது என்று ஆண்டவர் உங்களை யோசித்து பார்க்க சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் முழுவதுமாய் ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஓடின ஓட்டத்தின் வேகம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறதோ? அன்றைக்கு ஓடின ஓட்டம் இன்றைக்கு ஓய்ந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கிறதோ? அன்றைக்கெல்லாம் ஓய்வெடுக்காமல் ஆண்டவருக்காக ஓடின நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்காக ஓய்வு நாளில் கூட ஓட மறுத்து கொண்டிருக்கிறீர்களே. இது சரிதானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோமோ, ஒருவேளை அது ஜெப நேரம் குறைந்திருக்கலாம், வேத வாசிப்பு குறைந்திருக்கலாம், ஆண்டவருக்காக ஓடின அந்த ஓட்டம் விசேஷமாக குறைந்திருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுங்கள். ஆண்டவரை எப்படியாவது நான் மீண்டும் பழையபடி உமக்காக ஓட, எதை இழந்தாலும் நீர் எனக்கு கொடுத்த தரிசனத்தையும், நீர் எதற்காக என்னை அழைத்தீரோ, எதற்காக தாயின் கருவில் தெரிந்து கொண்டீரோ, எதற்காக அநேக முறை என்னை மரணத்தில் நின்று காப்பாற்றினீரோ, அதையெல்லாம் நினைத்து நான் ஓடுவேன் என்று இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவர். ஒரு காலத்தில் நாம் நன்றாக ஓடினவர்கள் தான், நாம் ஆண்டவருக்காக ஓடாதவர்கள் அல்ல, ஆண்டவருக்காக எதையும் செய்யாதவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் அவருக்காக அவ்வளவு காரியங்களை எளிதாய் செய்தோம். ஆனால் இன்றைக்கு 1-2 காரியங்களை செய்யக்கூட தடைகளை காண்பித்து நாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமே, அதை விட்டுவிட இன்றைக்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவரே, இதெல்லாம் தான் தடையா இருக்கிறது, குடும்ப சூழல் தடையா இருக்கிறது, அல்லது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற சில காயங்கள் தடையா இருக்கிறது என்று எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காய் ஓடுவதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதோ அதை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். அது சூழ்நிலையா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், அல்லது சுற்றி நடக்கிற காரியங்களா இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் உங்களை சரி செய்து மீண்டுமாய் அவருக்காய் அதே வேகத்துடன் மாத்திரம் அல்ல, அதைவிட பல மடங்கு வேகத்துடன் அவருக்காக ஓட உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.